வணக்கம் நண்பர்களே, இது ஜாக்கோ வெள்ளித்திரை. தமிழ் சின்னத்திரையில் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து ரசிகர்களின் மனதில் தனக்கென ஒரு தனி இடம் பிடித்திருக்கும் தொகுப்பாளர்களில் முன்னணியில் இருப்பவர் பிரியங்கா தேஷ்பாண்டே. தனது இயல்பான பேச்சு, துள்ளலான நகைச்சுவை, போட்டியாளர்களுடன் எளிதாக பழகும் திறன் மற்றும் எந்த நிகழ்ச்சியையும் சுவாரஸ்யமாக மாற்றும் தொகுப்பாளினி என்ற அடையாளத்தால் விஜய் டிவியின் முக்கிய முகங்களில் ஒருவராக அவர் திகழ்ந்து வருகிறார். இசை நிகழ்ச்சிகள், ரியாலிட்டி ஷோக்கள், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் என எந்த வடிவிலான நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதை தனது தனித்துவமான பாணியில் ரசிகர்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் பிரியங்கா தனி முத்திரை பதித்துள்ளார். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் பல முக்கிய நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் பிரியங்கா தொகுப்பாளராக மட்டுமல்லாமல் ரசிகர்களின் குடும்ப உறுப்பினரைப் போலவே ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளார். குறிப்பாக மாகாபா ஆனந்துடன் இணைந்து அவர் தொகுத்து வழங்கிய சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி ரசிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. இருவருக்கும் இடையிலான கலகலப்பான உரையாடல்கள், போட்டியாளர்களுடன் நடத்தும் நகைச்சுவையான பேச்சுக்கள் மற்றும் இயல்பான நட்பு ஆகியவை அந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக அமைந்தன. அதேபோல் ஸ்டார்ட் மியூசிக் உள்ளிட்ட பல பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளிலும் பிரியங்காவின் தொகுப்பாளர் திறன் ரசிகர்களால் பெரிதும் பாராட்டப்பட்டது. அவர் தொகுத்து வழங்கும் பெரும்பாலான நிகழ்ச்சிகள் நல்ல வரவேற்பை பெறுவதால் விஜய் டிவியில் நம்பகமான தொகுப்பாளர்களில் ஒருவராக அவர் தொடர்ந்து இருந்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த மார்ச் 14ஆம் தேதியில் விஜய் டிவியில் புதிய ரியாலிட்டி நிகழ்ச்சியாக ஹாப்பி வைஃப் ஹாப்பி லைஃப் ஒளிபரப்பாக தொடங்கியது. இந்த நிகழ்ச்சியை பிரியங்கா தான் தொகுத்து வழங்கினார். வழக்கமான போட்டி நிகழ்ச்சிகளிலிருந்து வித்தியாசமாக திருமண வாழ்க்கையை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்திலிருந்தே ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தது. இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் 3 பிரபல தம்பதிகள் கலந்து கொண்டு தங்களது காதல், திருமணம், குடும்ப வாழ்க்கை, மறக்க முடியாத நினைவுகள், சுவாரஸ்யமான சம்பவங்கள் மற்றும் ஒருவரை பற்றிய மற்றொருவரின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். அதோடு அவர்களுக்காக வடிவமைக்கப்பட்ட பல்வேறு வேடிக்கையான விளையாட்டுகள், சிரிப்பை வரவழைக்கும் கேள்விகள் மற்றும் உணர்ச்சிகரமான தருணங்களும் நிகழ்ச்சியின் முக்கிய அம்சங்களாக இருந்தன. பிரபலங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை ரசிகர்களுக்கு நெருக்கமாக அறிமுகப்படுத்திய இந்த நிகழ்ச்சி முதல் எபிசோடிலிருந்தே நல்ல வரவேற்பை பெற்றது. சமூக வலைதளங்களிலும் பல காட்சிகள் வைரலாகின. குறிப்பாக தம்பதிகளுக்கிடையே ஆன நகைச்சுவையையும் உரையாடல்கள், எதிர்பாராத பதில்கள் மற்றும் பிரியங்காவின் கலகலப்பான தொகுப்பு நிகழ்ச்சியும் பலமாக அமைந்தது. அடுத்தடுத்த வாரங்களில் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நல்ல வரவேற்புடன் ஒளிபரப்பாகி வந்தது. ஒவ்வொரு வாரமும் புதிய பிரபலங்கள் கலந்து கொண்டதால் ரசிகர்களின் ஆர்வமும் குறையாமல் இருந்தது. பலரும் இந்த நிகழ்ச்சியை குடும்பத்துடன் பார்த்து ரசிப்பதாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்தனர். ஆனால் இந்த நிலையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஹாப்பி வைஃப் ஹாப்பி லைஃப் நிகழ்ச்சி திடீரென நிறைவுக்கு வந்துள்ளது. சமீபத்தில் ஒளிபரப்பான கடைசி எபிசோடில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய பிரியங்கா இதுவே இந்த நிகழ்ச்சியின் இறுதி எபிசோடு என்று அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பு ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிகழ்ச்சி தொடர்ந்து வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி வந்த நிலையில் ஏன் திடீரென நிறுத்தப்பட்டது என்ற கேள்வி ரசிகர்களிடையே எழுந்துள்ளது. இது குறித்து சேனல் தரப்பிலோ அல்லது நிகழ்ச்சி குழுவினரிடமோ அதிகாரப்பூர்வமாக விளக்கம் வெளியாகவில்லை. எனினும் கடைசி எபிசோடில் பிரியங்கா கூறிய அறிவிப்பால் இந்த நிகழ்ச்சியை இனி தொடராது என்பது உறுதியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் தங்களது வருத்தத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். இவ்வளவு நல்ல நிகழ்ச்சியை ஏன் இவ்வளவு சீக்கிரம் முடித்து விட்டீர்கள்? இன்னும் நிறைய பிரபல தம்பதிகளை பார்க்க வேண்டும் என்று நினைத்தோம். பிரியங்காவின் தொகுப்பு இந்த நிகழ்ச்சிக்கு பெரிய பலமாக இருந்தது. இந்த ஷோவை இன்னும் சில மாதங்கள் தொடர்ந்திருக்கலாம் என்று பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். சில ரசிகர்கள் இந்த நிகழ்ச்சியை 2வது சீசனாக மீண்டும் வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சீசன் 2 கண்டிப்பாக வேண்டும். புதிய தம்பதிகளுடன் மீண்டும் கொண்டு வாருங்கள். விஜய் டிவி இந்த நிகழ்ச்சியை நிறுத்தாமல் தொடர வேண்டும் என பலரும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். பிரியங்காவை பொறுத்தவரை அவர் தொகுத்து வழங்கிய பெரும்பாலான நிகழ்ச்சிகள் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன. அதனால் இந்த நிகழ்ச்சி முடிவடைந்தாலும் விரைவில் புதிய நிகழ்ச்சியுடன் அவர் மீண்டும் ரசிகர்களை சந்திப்பார் என்ற நம்பிக்கையுடன் பலரிடமும் உள்ளது. இருப்பினும் ஹாப்பி வைஃப் ஹாப்பி லைஃப் நிகழ்ச்சி ஏன் நிறுத்தப்பட்டது என்பது குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வ காரணம் எதுவும் வெளியிடப்படவில்லை. எனவே நிகழ்ச்சியின் முடிவுக்கு காரணம் குறித்து சமூக வலைதளங்களில் வெளியாகும் தகவல்கள் உறுதிப்படுத்தப்படாதவை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும்.
குறுகிய காலமே ஒளிபரப்பானாலும் பிரபல தம்பதிகளின் வாழ்க்கையை சுவாரஸ்யமாகவும் நகைச்சுவையுடனும் ரசிகர்களிடம் கொண்டு சென்ற ஹாப்பி வைஃப் ஹாப்பி லைஃப் நிகழ்ச்சி பலரின் மனதில் நல்ல நினைவுகளை சென்றுவிட்டது. நிகழ்ச்சி முடிவடைந்த செய்தி ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் பிரியங்காவின் அடுத்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக அவரது ரசிகர்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கின்றனர். தமிழ் சின்னத்திரையில் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து ரசிகர்களின் மனதில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்திருக்கும் தொகுப்பாளர்களில் முன்னணியாக இருப்பவர் பிரியங்கா தேஷ்பாண்டே. தனது இயல்பான பேச்சு, துள்ளலான நகைச்சுவை, போட்டியாளருடன் எளிதாக பழகும் திறன் மற்றும் எந்த நிகழ்ச்சியையும் சுவாரஸ்யமாக மாற்றும் தொகுப்பாளினி என்ற அடையாளத்தால் விஜய் டிவியின் முக்கிய முகங்களில் ஒருவராக அவர் திகழ்ந்து வருகிறார். இசை நிகழ்ச்சிகள், ரியாலிட்டி ஷோக்கள், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் என எந்த வடிவிலான நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதை தனது தனித்துவமான பாணியில் ரசிகர்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் பிரியங்கா தனி முத்திரை பதித்துள்ளார். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், தங்கள் கருத்துக்களை தயங்காமல் தெரிவிக்கவும். நன்றி, வணக்கம்.